மெக்கானிக்கல் படித்தா கோர் கம்பெனியில் தான் வேலைக்கு போகணுமா? ஏன் மற்ற இடத்துலலாம் வேலைக்கு போகக்கூடாதா? ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா தலைமுறையாக பரம்பரையாக நம்ம வந்து கேட்கப்படுற ஒரு கேள்வி. இந்த கேள்வி எனக்கும் வந்திருக்குது. சரி, இந்த கேள்விக்கு என்ன தான் பதில் அப்படிங்கிறத வந்து பார்த்திங்கன்னா இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், கபிலன் குமரவடிவேல். என்னென்னா, மெக்கானிக்கல் படிச்சுட்டா கோர் கம்பெனியில் தான் வேலைக்கு போகணும் அப்படிங்கிற ஒரு கருத்து இருக்குது. இப்போ நம்ம மக்களுக்குள்ள பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மெக்கானிக்கல் முடிச்சுட்டு என்ன மாதிரியான ஃபீல்டுக்கு வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதே தெரியாது. ஃபஸ்ட்டு மெக்கானிக்கலில் என்னென்ன ஃபீல்டெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதே பெரிய விஷயம். ஸோ மெக்கானிக்கலில் என்னென்ன ஃபீல்டு, என்னென்ன டைப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ்லாம் இருக்குது, ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியருக்கு எங்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் ஜாஸ்தி இருக்குது, எந்த ஃபீல்டில் போனால் க்ரோத் நல்லாயிருக்கும், எந்த ஃபீல்டு உங்களுக்கு ஆப்ட் ஆகும், இந்த விஷயங்கள்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். இப்போ உதாரணத்துக்கு நான் நிறையா கேரியர் கைடன்ஸ்லேயே ஆகட்டும், நிறையா வீடியோஸ்லேயும் நான் சொல்லியிருக்கேன். ஸோ மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமொபைல், மேனுஃபேக்சரிங், ஆயில் அண்ட் கேஸ், பவர் பிளான்ட், ஷிப் பில்டிங், ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி, சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியாக நாங்கள் பிரித்து வச்சுருக்கிறோம். இது எங்கேயும் கூகுளெலாம் இல்லை. ஸோ நாங்களாக பிரித்தது இந்த செக்டாருக்குள்ளே எல்லா கம்பெனியுமே வந்துடும் அப்படிங்கிறனால இப்படி பிரித்து வச்சுருக்கிறோம். ஸோ இதில் பிரித்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா, இப்போது நீங்கள் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக இருக்கிறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு சூஸ் யுவர் ஃபீல்டு. என்ன ஃபீல்டில் வேலைக்கு போகலான்னு சூஸ் பண்ணதில்லை. ஆட்டோமொபைல் பார்ப்போம்னா மேனுஃபேக்சரிங் பார்க்குறீங்களான்னு. After that you need to choose your position or designation, like டிசைன் இன்ஜினியராக போகணும், இல்லை குவாலிட்டி இன்ஜினியராக போகணும், இல்லை சேல்ஸ் அண்ட் பர்ச்சேஸில் போகணும், அப்புறம் வேறு என்ன இருக்கும், சூப்பர்வைசர் கேட்டகரியில் போகணும். ஸோ இப்படிங்கிறது எல்லாமே இதுக்கப்புறமா தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இப்போ ஒரு கியூசி இன்ஜினியர், நான் கியூசியாக வேலைக்கு போகணும், நான் என்ன ஃபீல்டில் வேலைக்கு போகணும், ஆட்டோமொபைலில் போகணுமா, மேனுஃபேக்சரிங்கில் போகணுமா அப்படிங்கிறது தான் மெயின். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூ நீட் டு சூஸ் யுவர் ஃபீல்ட், தென் யூ நீட் டு சூஸ் யுவர் டெசிக்னேஷன் ஆர் த பொசிஷன். ஸோ அப்போது நீங்கள் வந்து ஒரு டிசைன் இன்ஜினியராக போகிறீங்கன்னா என்ன ஃபீல்டில் வேலைக்கு போகிறீங்கன்னா அதுக்கான ஸ்கில் செட்டை நீங்கள் வளர்த்துக்கொள்ள வேண்டும். ஓகே, இப்போ இதில் பிரச்சனை ஒன்று இருக்குது. நம்ம பசங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கக்கூடிய பிரச்சனை ஒன்று இருக்குது. என்னென்னா, சார் ஓகே நீங்கள் சொல்கிற மாதிரி ஃபீல்டெல்லாம் இருக்குது, எல்லாம் சொல்லிட்டீங்க, எல்லாம் தெரியுது. இப்போ இதில் எந்த ஃபீல்டில் போனால் சார் க்ரோத் நல்லாயிருக்கும், எந்த ஃபீல்டில் போனால் சார் சேலரி நிறையா கிடைக்கும் அப்படிங்கிறத வந்து நீங்கள் கேட்பீங்க இல்லையா? ஸோ அப்போ எந்த ஃபீல்டில் போனால் நம்மளுக்கு சேலரி நல்லாயிருக்கும், க்ரோத் நல்லாயிருக்கும், இந்த ஒரு கேள்வி எல்லாத்துக்குமே இருக்குது. ஸோ இது நிறைய பேர் என்கிட்ட கேட்கவும் செஞ்சுருக்கிறீங்க. ஐயா ஒன்றே ஒன்று சொல்கிறேன், எல்லா ஃபீல்டுலேயுமே நல்ல க்ரோத் இருக்குங்க ஐயா. தம்பி உனக்கு பதில் தெரியல, எந்த வேளாலும் நீ அடித்து விடுவியா அப்படி கூட நிறைய பேர் யோசிப்பீங்க. பதில் தெரியறதுன்னு இல்லை, ஆக்சுவலாக நீங்களே யோசிச்சு பாருங்களேன். ஸோ நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, சிஎன்சி ஆப்ரேட்டராக நீ வேலைக்கு போனீங்கன்னா உருப்பட முடியாது அப்படின்னு சில பேர் யூடியூப்பில் என்ன மாதிரி கூட மார்க்கெட்டில் கூட சொல்லியிருக்கலாம். பட் விஷயம் என்ன அப்படின்னா, அதில் சிஎன்சி ஆப்ரேட்டராக போய் அவங்க மெல்லமாக அதிலிருந்து கற்றுக்கிட்டு ப்ரோக்ராமிங் அது இதுன்னு கற்றுக்கிட்டு இன்றைக்கி மேனேஜர் லெவலில் இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க இல்லையா? எப்படி அவங்களுக்கு மட்டும் அது சாத்தியம்? ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறீங்க, சிஎன்சி ஆப்ரேட்டராக போனால் எதையுமே கற்றுக்க முடியலைங்கிறீங்க. பட் அதையும் கற்றுக்கிட்டு வேலைக்கு போகிறவங்களும் இருக்காங்கல்ல. சார் 100ல் ஒருத்தர் 2 பேர் போவாங்க சார். கரெக்டு தம்பி. எப்படி ஒருத்தர் 2 பேர் போகிறாங்க? அவங்களுக்கு அந்த ஃபீல்டு பிடிச்சது, அவங்களுக்கு அந்த வேலை பிடிச்சிது, அதனால அதுக்குள்ளே போனாங்க, அதை கற்றுக்கிட்டாங்க, அதில் அடுத்தடுத்த லெவல் போனாங்க, அதே இதில் மாஸ்டர் ஆகிட்டாங்க, இன்றைக்கி நல்ல ஒரு பொசிஷனில் இருப்பாங்க, நல்ல சம்பளமும் வாங்குவாங்க. ஓகே, இப்போ நான் சுற்றி வளர்ச்சி எங்கே வரேன்னு உங்களுக்கு புரியும். ஸோ அப்போ நீங்கள் ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணணும் அப்படின்னா அது உங்களுக்கு பிடிச்ச ஒரு ஃபீல்டாக இருக்கணும். எனக்கு எந்த ஃபீல்டில் போகிறது, நீங்கள் ஃபஸ்ட்டு எந்த ஃபீல்டில் போனால் சம்பளம் அதிகம் வாங்க முடியும்னு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் தான் ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி எல்லா ஃபீல்டில் போனாலும் சம்பளம் அதிகமாக வாங்கலாம். இப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுங்கிறது எது? நிறையா சம்பாதிக்கிற ஃபீல்டுனா சினிமா துறைக்கு போனால் நிறையா சம்பாதிக்கலாம் மெக்கானிக்கல் இல்லாமல், சரியா? ஸோ அப்போ நீங்கள் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறத வந்து எய்ம் பண்ணாதீங்க. உங்களுடைய ஒர்க் சாட்டிஸ்ஃபேக்ஷன் அதுக்காக வேலை செய்யுங்க, அது உங்களுக்கு நிறையா காசை கண்டிப்பாக கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, இப்போ அடுத்து வந்து என்ன அப்படின்னா, இப்போ ஃபீல்டை செலக்ட் பண்ணணும். நான் ஆட்டோமொபைல் போகிறதா, மேனுஃபேக்சரிங் போகிறதா, ஆயில் அண்ட் கேஸாக, பவர் பிளான்ட்டாக, ஷிப் பில்டிங்காக, ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில், சர்வீஸ் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரியா அப்படிங்கிறத நீங்கள் சூஸ் பண்ணணும். இதில் எதை நான் சூஸ் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணி தான். அதுக்கும் ஒரு சிக்கல் கொண்டு வந்தாங்க. சார் எனக்கு தான் எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இல்லையே சார், நான் என்ன சார் பண்ணுறது, எனக்கு என்ன தெரியும், என்ன வரும், என்ன பிடிக்குன்னு எனக்கே தெரியலையே அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பசங்க மத்தியில் இருக்க தான் செய்யுது. ஓகே, இதை ஓவர் கம் பண்ணுறக்காக எம்இசி எடுத்த ஒரு முயற்சி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, எம்இசி கெரியர் கைடன்ஸ். எஸ், ஸோ எம்இசியோட கெரியர் கைடன்ஸ் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சார் எனக்கு சூஸ் பண்ண தெரில, எனக்கு என்ன வரும், என்ன பிடிக்கும், எந்த வேலை எனக்கு செட் ஆகும்னு எனக்கு தெரியல அப்படின்னு நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா
உங்களுக்கு அதை நாங்களே கண்டுபிடிச்சி தரோம். ஆனால் ஃபோனில் எல்லாம் கண்டுபிடிச்சி தர முடியாதுங்க ஐயா. கண்டிப்பாக நேரில் தான் வரணும். நேரில் வந்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு சில ஒரு ப்ராக்டிக்கலான சில ஆக்டிவிட்டீஸ் கொடுப்போம். இந்த ஆக்டிவிட்டீஸை பேஸ் பண்ணி ஐயா உங்களுக்கு இந்த ஆக்டிவிட்டி சூப்பராக வருது, இந்த ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போங்க, நீங்கள் உருப்பட்டுறலாம், பெரிய லெவலில் வந்துடலாம் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு கன்க்ளூட் பண்ணி அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, ட்ரபிள் ஷூட் பண்ணி டயக்னோஸ் பண்ணி கொடுப்பாங்களா? எஸ், அதை வரலாம் உங்களுக்கு பண்ணி கொடுக்க முடியும். ஸோ நீங்கள் எந்த ஃபீல்டுக்குள் போனால் உங்களுக்கு க்ரோத் நல்லாயிருக்கும், எதில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படிங்கிறத வந்து சில ஆக்டிவிட்டி மூலமா உங்களுக்கு நாங்கள் கண்டுபிடிச்சி கொடுக்குறது தான் ஒரு கேரியர் ப்ரோக்ராம் நாங்கள் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் முழுக்க ஃப்ரீயாக தான் பண்ணுறோம். இதுக்கெல்லாம் காசு எதுவும் வாங்க மாட்டோம். ட்ரைனிங் தனியாக கொடுக்கணும், அது காசு வாங்குவோம். பட் இந்த மாதிரியான கேரியர் கைடன்ஸ்க்குலாம் நாங்கள் எந்த காசும் வாங்க போகிறது கிடையாது. அதனால் நீங்கள் தைரியமாக தாராளமாக வரலாம். ஓகே சார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே, சட்ட ரீதியாக எல்லாம் தெரியாதான் இருக்குது. ஆனால் விசேஷம் என்ன அப்படின்னா, எனக்கு மெக்கானிக்கலே பிடிக்கலையா சார், எனக்கு வந்து ஃபோட்டோகிராஃபி தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, எனக்கு வந்து எடிட்டிங் தான் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது, ஸோ ஐ நீட் டு பி அன் என்டர்ப்ரனர், ஸோ ஐ டோன்ட் லைக் திஸ் கைண்ட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, எஸ், அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா அந்த ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கான ஒரு கைடன்ஸோ எங்களால் முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் கொடுக்க முடியும். ஒன்று. ரெண்டாவது, இன்னும் சில பேர் இருக்கிறாங்க, சார் எனக்கு இந்த ஃபீல்டே பிடிக்காது சார், என்ன பண்ணுறது சார், படித்தது வேஸ்ட் ஆகக்கூடாது, அதனால் மெக்கானிக்கல் ஏதோ ஒரு ஃபீல்டுக்குள்ளே சூஸ் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு. மெக்கானிக்கல் இண்டஸ்ட்ரியை நீங்கள் வந்து எதுவும் காப்பாற்ற மாட்டாங்க ஐயா, ஆல்ரெடி நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு பிடிக்காம ஒரு வேலையை வந்து நீங்கள் செய்யாதீங்க. சார் மெக்கானிக்கல் படித்தது வேஸ்ட் ஆகிடல சார், ஆகிட்டு போதுங்க ஐயா, வாழ்க்கையில் எவ்வளோ வேஸ்ட் பண்ணுறோம். உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுக்குள்ளே மட்டும் போங்க. இன்ஜினியரிங் படிச்சிட்டோமே, வேறு வழி இல்லையே அப்படின்னு இந்த ஃபீல்டுக்குள்ளே வரவே வராதிங்க ஐயா. அது கண்டிப்பாக உங்களுக்கும் நல்லதில்லை, இண்டஸ்ட்ரிக்கும் நல்லதில்லை. புரியுதுங்களா? ஸோ ஏன்னா நீங்கள் இன்ட்ரெஸ்ட் இருக்காமல் நீங்கள் க்ரோத் இருக்காது, உங்களுக்கு எதாக்கா சம்பாதிக்கவே முடியாது. அப்போ உங்களுக்கு பிடிச்ச ஃபீல்டுக்குள்ளே நீங்கள் போடுறது தான் உத்தமம். ஸோ அதனால் மெக்கானிக்கல் படிச்சுட்டா கோர் இண்டஸ்ட்ரி தான் போகணும் அப்படின்னு அடம்பிடிக்கலாம் தேவையில்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச வேலைக்கு போகணுங்கிறது தான் எங்கள் கருத்து. உங்களுக்கு பிடிச்ச வேலையை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக வரலாம். எங்கள் நம்பர் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக காண்டாக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் டேரெக்டாக வாங்க. உங்களுக்கு நான் வந்து முடிஞ்ச அளவுக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்கிறோம். ஸோ கோர் கம்பெனியில் போகணும் அவசியம் இல்லை. அதான் இந்த வீடியோவோட கன்க்ளூஷன். இந்த மாதிரியான என்ன வீடியோஸ் உங்களுக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்போ தான் எங்களுக்கு ஒரு உற்சாகமாக இருக்குங்க வீடியோ போடுறதுக்கு. நல்லா இருக்கேன். நன்றி, வணக்கம்.